ஹல்லேலூயா. சங்கீதம் 4வது அதிகாரம் 5வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நீதியின் பலிகளை செலுத்தி என்று. ஆகவே ஸ்தோத்திரத்தோடு அவரை மகிமைப்படுத்துவோமா? கடந்த நாட்களில் கண்மணியாய் என்னை பாதுகாத்தீரே, மகிழ்ச்சியும் ஆனந்தமாய் சந்தோஷமாய் எல்லா வியாதிக்கும் நோய்க்கும் தொல்லைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் நீங்கள் ஆக்கினீரே. என்னை நீங்கள் ஆக்கினீர், நான் கரங்களை தட்டுகிறேன். உங்களை நீங்கள் ஆக்கினார், கரங்களை தட்டுங்கள். உங்களை உயர்த்தினார், எங்களை உயர்த்தினார். நம்மை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தார். யாக்கோப்பின் ஊற்றிலிருந்து சுரந்து வருகிற ஜீவன் நதியை நாம் பருகும்படி, நீங்கள் பருகும்படி அவர் உங்கள் வீட்டிலே, எங்கள் வீட்டிலே, உங்கள் இருதயத்திலே, எங்கள் இருதயத்திலே, நம்ம இருதயத்திலே கிரியை செய்தார். அருள்நாதர் அவருக்கு பலமாய் கரங்களை தட்டுவோமா? நல்லவர், 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 நல்லவர். நான் குன்றி போகக்கூடாதபடியாய், கரம் ஏந்தக்கூடாதபடியாய் கரத்தை நீட்டி கொடுக்கத்தக்கதாக என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார். என் முகத்திலே அவருடைய பிரகாசத்தை, என் இருதயத்திலே அவருடைய மன மகிழ்ச்சி அவர் கட்டளையிட்டு இருக்கிறார். ஆகவே தான் சங்கீதம் 4வது அதிகாரத்தில் இப்படியாக 3வது வசனம் சொல்லுகிறது, பக்தி உள்ளவனை தனக்கென தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அவர் ஆலயத்தை தேடி வருகிறார். ஆகவே தான் நீங்கள் நானும் இன்று சபையை தேடி வந்திருக்கிறோம். நாமே அந்த ஆலயம். சொல்லுவர்கள் கரங்களை தட்டுவோமா? அல்லேலூயா. நாமே அந்த ஆலயமாய் இருக்கிறோம். சங்கீதம் 16வது அதிகாரத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. வாசித்து தேவனை மகிமைப்படுத்தி பாடப்போகிறோம். என் இருதயம் பூரித்து என் மகிமை களி கூறுகிறது. அல்லேலூயா. அந்த இருதயம் இப்பொழுது ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஆனந்தத்தோடு, ஆமேன், அல்லேலூயா, மனமகிழ்ச்சியோடு நாம், என் நம்பிக்கையே நீங்க தாங்கப்பா அப்படி என்று சந்தோஷமாய், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 உம்மை நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மை நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் மகிழ்ச்சி அடைங்க, ஆனந்தம் கொள்ளுங்க தேவநாதரே. எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கு தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. ஆராய்ந்த நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கு செய்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் செத்தவனாய் இருந்தாலும், பிள்ளைகளை பலியாய் கொடுக்கப்பட்ட யோபுவாய் இருந்தாலும், என் கர்த்தர் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எனக்கு
நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனவுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுங்க செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனவுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுங்க செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மை தான் நான் நம்பி இருக்கேன். என்னை கொன்று போட்டாலும் உண்மையில நான் நம்பிக்கையா இருக்கிறேன். என் பிள்ளைகள் எல்லாம் இழக்க கொடுத்தாலும் இரட்டிப்பானவைகளை நான் பெற்றுக் கொள்வேன் என்று என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று அறிக்கை செய்தவன் பெற்றுக் கொண்டான். சாட்சியம் வேதத்தில் இருக்கிறது. யோபை போல நாங்கள் உண்மையில நம்பிக்கையா இருக்கிறோம். ஆராய்ந்து முடியாத அற்புதங்களை செய்யுங்கப்பா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கு தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கு தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மை தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனவுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுங்க செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனவுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுங்க செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மை தான் நான் நம்பி இருக்கேன். என்னை கொன்று போட்டாலும் உண்மையில நான் நம்பிக்கையா இருக்கிறேன். என் பிள்ளைகள் எல்லாம் இழக்க கொடுத்தாலும் இரட்டிப்பானவைகளை நான் பெற்றுக் கொள்வேன் என்று என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று அறிக்கை செய்தவன் பெற்றுக் கொண்டான். சாட்சியம் வேதத்தில் இருக்கிறது. யோபை போல நாங்கள் உண்மையில நம்பிக்கையா இருக்கிறோம். ஆராய்ந்து முடியாத அற்புதங்களை செய்யுங்கப்பா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கு தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கு தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மை தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை அல்லாமல் யார் என்ன செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்ன உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனவுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுங்க செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனவுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுங்க செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மை தான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை தான் நம்பி இருக்கேன். எங்கள் சபைகளிலே எப்பொழுதும் இருக்க மனவாண்டியோடு நம்பி இருக்கிறேன் அப்பா. நாங்கள் உம்மை தான் நம்பி இருக்கிறோம்ப்பா. உம்மை தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே
உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 உம்மையை நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையை நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. இன்னுமா நம்பி இருக்கிறேன்ட்டு யோபு மனைவி கேட்டாங்க. மீண்டும் அந்த அம்மா கர்ப்பம் தரிச்சாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. மீண்டுமா அந்த அம்மா ஏராளமான பிள்ளைகளை பெற்று அதே யோபோடு சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் மீண்டும் எல்லாம் ரெட்டனையாய் பெற்றுக் கொண்டார்கள். அல்லேலூயா. இன்னுமா நம்பிக்கையா இருக்கிறேன். ஆமா, நான் நம்பிக்கையா இருக்கிறேன். 100க்கு 100 நான் அவரை மாத்திரமே நம்புவேன். அல்லேலூயா. 100% தேவனாய் இருந்தார். 100% எனக்காக மனுஷனாய் பலியானார். 100க்கு 100 உம்மை நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மை நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். தேவன் தேவன் என்று சொன்னானே, சிலுவைட்டு இறங்கி வருட்டானாங்க. அவர் பாதாளத்திலிருந்து ஏறி வந்தார். கரங்களை தட்டி அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கரங்களை தட்டி சந்தோஷம் நிறைந்தவர்களாய் உங்க ஜீவ நதியை வெளியே பாய விடுவீர்களா? உங்க மன மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா என்று கரங்களை தட்டுவோமா? பலமாய் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நான் மனுஷருக்கு முன்பாக வெட்டுப்பிட்டு போக கூடாதபடியாய், இந்த தேசத்திலே என்னை தலை நிமிர பண்ணும்படியாய், குடும்பஸ்தனாய் குடும்பஸ்திரியாய், பிள்ளை பெற்றவனாய் பிள்ளைகளை கட்டி கொடுக்கிறவனாக என்னை ஆண்டவர் பெருக பண்ணினார். அவருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் என்று. அல்லேலூயா. ஆமென், ஆமென். சகோதரி துதிப்பாங்க, சேர்ந்து கொள்வோம். வளைமுள்ள தேவனே உம்மை துதிக்கிறோம். ரட்சிப்பின் தேவனே உம்மை துதிக்கிறோம். நேற்று மற்றும் மாறாத தேவனே உம்மை துதிக்கிறோம். பரலோக தேவனே உம்மை துதிக்கிறோம். ஜெபம் கேட்ட நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து துதிப்போமா? எனக்கு நம்பிக்கையா இருக்கிறவர் ஒரு மனுஷன் அல்ல. எனக்கு நம்பிக்கையா இருக்கிறவர் ஒரு மாறி போகிறவர் அல்ல. நான் நம்பி இருக்கிற தேவன் இன்றும் என்றும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். இந்த தேவன் சதா காலங்களிலும் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவரை நான் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தி ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் 68வது அதிகாரத்தில் இப்படியாக சொல்லி இருக்கிறது. சங்கீதம் 68வது அதிகாரத்தில் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். சங்கீதம் 68 3வது வசனம். நாம் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறோமா? சந்தோஷமா இருக்கிறவங்க கரங்களை தட்டுவோமா? நான் சந்தோஷமா இருக்கிறேன். நீதிமான்களே, தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களி கூர்ந்து ஆனந்த சந்தோஷப்படுங்கள். அல்லேலூயா. அவருடைய ரத்தம் என்னை நீதிமானாக்கி அப்படியே விட்டு விடாமல் நான் வேண்டினதற்கும் விரும்பினதற்கும் அதிகமாக எனக்கு தந்தார். ஆகவே நம்ம எல்லாரும் சந்தோஷமாய் பாட போகிறோம். சந்தோஷமாய், மன மகிழ்ச்சியாய். ஆமென். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. ஆமென். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க,
எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. எல்ரோயி நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷம் சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. இன்னும் சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. துன்பங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. ஆமென். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. இன்னும் சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உங்களையும் என்னையும் காக்க சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் சந்தோஷப்படுத்தி மகிழ்ச்சியின் குடும்பமாய் இருக்க சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆகவே என்னதான் நேர்ந்தாலும் அவர் நம்மோடு இருக்கிறார் என்று மகிழ்ந்து பாடுவோமா? என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. என்னதான் நேர்ந்தாலும் நீங்க சோர்ந்து போகாதீங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார். சந்தோஷமாயிருங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார். சந்தோஷமாயிருங்க. ஆமென். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தீ முழக்கம் சத்தம் கேட்டது. சீஷர்கள் அங்கு கூட தான் இருந்தார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் என்ன சொன்னார்கள்? இதெல்லாம் தேவன் பேசுகிறவராய் இருக்கிறார். தேவன் நமக்காக பிதாவின் வலித பாரிசத்தில் நமக்காக இருக்கிறார். ஆகவே நம்ம ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு அவருக்கு ஒப்பு கொடுத்துட்டு என்னமா இருக்கணுங்க? சந்தோஷமாயிருங்க. ஹல்லேலூயா. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. இன்னமும் சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷத்தை நமக்கு கட்டளையிட்டவரை கரங்களை தட்டி சந்தோஷத்தை நம்ம இருதயத்திற்குள்ளாக பிரவேசிக்க பண்ணினவரை கரங்களை தட்டி இருளை அகற்றி மன மகிழ்ச்சி நமக்குள்ளாக கடந்து வர பண்ணினவரை சந்தோஷமாய் 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 வீட்டில் குறைச்சலை நீக்கி இருதயத்தில் உளைச்சலை நீக்கினவருக்கு மகிழ்ச்சியோடு ஆனந்த சத்தத்தோடு சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் சர்வ வல்லவரே. ஹல்லேலூயா. சகோத்தமா துதிப்பார் சேர்ந்து கொள்வோம். Jésus-Christ, je te loue mon Seigneur. Saint-Esprit, je te loue mon Seigneur. Tu es mon pilier, je te loue mon Seigneur.
Tu es ma forteresse, je te loue mon Seigneur. Tu es mon rocher, je te loue mon Seigneur. இயேசுவே Dieu d'Abraham, je te loue mon Seigneur. Dieu d'Isaac, je te loue mon Seigneur. ஸ்தோத்திரம் Dieu de Jacob, je te loue mon Seigneur. ஸ்தோத்திரம் Ego Shalom, je te loue mon Seigneur. நன்றி Ego அப்பா Shama, je te loue mon Seigneur. பரிசுத்தரே J'élève cette prière à mon Seigneur Jésus-Christ. பரிசுத்தரே Amen. ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார் ஆமென் ஹல்லேலூயா விசுவாசித்தவர்கள் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா என் தேவன் உயிரோடு இருக்கிறார் எனக்காக யாவும் செய்து முடித்தவர் எனக்காக யாவும் செய்கிறவர் என்னோடு இருக்கிறார் ஆகவே சந்தோஷத்தோடு நான் மனமகிழ்ச்சியாய் அவரை இன்னும் மகிமைப்படுத்துவேன் ஹல்லேலூயா பரலோக கார்மேகமே என்று அவரை மகிமைப்படுத்த போகிறோம் 2 பேதுருவிலே 1வது அதிகாரத்தில் 18வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. 1வது அதிகாரத்தில் 18வது வசனம், நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம், அந்த சத்தம் எங்களோடு இருந்தது. ஹல்லேலூயா. அந்த சத்தம் எங்களை தொட்டது, அந்த வசனம் எங்களை உருவாக்கினது, அந்த வசனம் இன்று நம் மத்தியிலே நம் இருதயத்திலே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தைரியம் கொண்டு விசுவாசத்தோடு பழைய ஏற்பாட்டிலே அந்த பிரசன்னத்திற்குள்ள போக பயந்தார்கள். புதிய ஏற்பாட்டிலே அந்த பிரசன்னம் உங்களை என்னை உள்ளே கொண்டு வந்து உள்ளே வாசமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனை உயர்ந்த ஸ்தலத்தில் வைத்து பாடுவோமா? பரிசுத்தமே தீபமே உயிராய் வந்தீரையா, உணர்வே நீதானையா, உயிராய் வந்தீரையா, உணர்வே நீதானையா. அவரே ஆவியானவர், ஆவியானவரே என்னாற்றலானவரே, ஆவியானவரே என்னாற்றலானவரே. பரலோக கார்மேகமே பரிசுத்தமே தீபமே உயிராய் வந்தீரையா, உணர்வே நீதானையா, என் உயிராய் வந்தீரையா, உணர்வே நீதானையா. அறிவு புகட்டுகின்ற நல்லாவியாய் வந்தீரே, அறிவு புகட்டுகின்ற நல்லாவியாய் வந்தீரே, இறுதி வரை என்றென்றைக்கும், இறுதி வரை என்றென்றைக்கும் எனக்குள்ளே வாழ்பவரே, தெய்வம் எனக்குள்ளே வாழ்பவரே, ஆவியானவரே, ஆவியானவரே என்னாற்றலானவரே, ஆவியானவரே என்னாற்றலானவரே. மேன்மையாய் உயர்த்தினீரே, இன்பமாய் பாடுகிறேன், மேன்மையாய் மேன்மையாய் உயர்த்தினீரே, இன்பமாய் பாடுகிறேன், இறைவாக்கு என்னாவிலே, இறைவாக்கு என்னாவிலே என் வழியாய் பேசுகிறேன், என் வழியாய் பேசுகிறேன். ஆவியானவரே, ஆவியானவரே ஆற்றல் என்னாற்றலானவரே,
சொல்லலாமா? என் ஆற்றலானவரே, 2 கரங்களை உயர்த்தி ஆவியானவரே, என் ஆவியானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, எங்களுக்காக இறங்கி வந்தவரே, ஆவியானவரே, ஓ எங்களுக்கு அறிவை புகட்டுகிற தேவன், ஆற்றலானவரே, நல்ல ஆவியாய் வந்தீரே, அறிவு புகட்டுகின்ற நல்லாவியாய் வந்தீரே, அறிவு புகட்டுகின்ற நல்லாவியாய் வந்தீரே, இறுதி வரை என்றென்றைக்கும், இறுதி வரை என்றென்றைக்கும் எனக்குள்ளே வாழ்பவரே, எனக்குள்ளே வாழ்பவர். கரங்களை உயர்த்தி ஆவியானவரே, ஆமென். ஆற்றலானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, வெள்ளம் தருகிற ஆவியானவரே, ஆற்றலானவரே, இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆவியானவரே, ஆவியானவரே, சீடர்கள் ஏக்கத்தோடு இருந்த பொழுது ஆற்றலானவரே, அவர்களின் ஏக்கத்தை தீர்க்கும்படிக்காக வந்தவர், ஆவியானவரே, அறிவு இல்லாமல் இருந்த சீடர்களுக்கு அறிவை கொடுத்தவர், ஆற்றலானவரே, ஞானம் இல்லாமல் இருந்த சீடர்களுக்கு ஞானத்தை கொடுத்தவர், ஆவியானவரே, பயத்தோடும் நடுக்கத்தோடும் எதிர்காலத்தை குறித்து கலக்கத்தோடும் இருந்த சீடர்களுக்கு மன தைரியத்தை கொடுத்த அந்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் மேன்மையாய் உயர்த்தின அந்த ஆவியானவர் ரெகோபோத்துல வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் பார்த்து உங்கள் ஒவ்வொருவரத்துல பேசி பழகி உங்களுக்குள்ள தங்கி தரித்திருக்க மாதிரிக்காய் வந்திருக்கிறார். தேவனுடைய பிரசனத்துல நிக்கிற நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம்ம எந்த இடத்துல இருந்த பொழுது கர்த்தர் உங்களை வந்து சந்தித்தார், நீங்க எங்க விழுந்து கிடந்த பொழுது தேவன் உங்களை தூக்கி எடுத்தார், எந்த இடத்துல நீங்க தாகத்தோடும் பசியோடும் இருந்த பொழுது தன்னுடைய சரீரத்தையே உங்களுக்கு ஜீவனாக கொடுத்தார், அதை ஒரு நிமிடம் நினைத்து பார்த்து அந்த தேவனைத்தான் நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த தேவனைத்தான் நாம் பாடிக்கொண்டிருக்கிறோம். ஒரு பயத்தோடு ஒரு நடுக்கத்தோடு கர்த்தரை ஆராதிக்க அவருடைய சமூகத்தில் கிட்டி சேர இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னை மேன்மைப்படுத்தினபடினால நான் உன்னை மேன்மைப்படுத்தினேன், மேன்மையாய் உயர்த்தினீரே என்று சொல்லி ஒரு நடுக்கத்தோடு ஒரு பயத்தோடு அதே நேரத்தில் இருதயம் முழுவதும் சந்தோஷத்தோடு பாடி தேவனை மகிமைப்படுத்தலாமா? மேன்மையாய் உயர்த்தின ஆவியானவர், மேன்மையாய் உயர்த்தினீரே, இன்பமாய் பாடுகிறேன், மேன்மையாய் உயர்த்தினீரே, இன்பமாய் பாடுகிறேன், இறைவாக்கு என்னாவிலே, இறைவாக்கு என்னாவிலே, என் வழியாய் பேசுகிறேன், என் வழியாய் பேசுகிறேன். ஆவியானவரே, கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? என் ஆற்றலானவரே, 2 கரங்களை உயர்த்தி ஆவியானவரே, என் ஆவியானவரே,
கட்டுகிற தேவன் ஆற்றலானவரே நல்ல ஆவியாய் வந்தீரே